அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோ காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பேர் டெட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக காமெண்டேட் வருதானா? கண்டிப்பாக வருது. மேலே நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஜூலையில் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி ஸ்பெஷல் டெட்டுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்களும் உங்கள் கண்டினியூஸாக உங்கள் ப்ரிப்பரேஷனை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? தொடர் முயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ரைட். இப்போது டெட் பேப்பர் 2 சயின்ஸ் மேஜரில் இருக்கிறவங்க எப்படி நம்ம டெட் பேப்பரை கிளியர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரிங்களா? சைக்காலஜியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைக்காலஜி புக்ஸ் அதிகமாக ரெஃபர் பண்ணுறது நான் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி .in அந்த .comல உங்களுக்கு சைக்காலஜி புக் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த புத்தகம் போதுமானது டெட் பேப்பருக்கு. ஓகேங்களா? 30 மதிப்பெண்கள் அதில் கேட்குறாங்க. நீங்கள் அந்த புத்தகத்தை மட்டும் படித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக பகுதிகள் நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 7, 8, 9, 10. சரிங்களா? இந்த பகுதிகள் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழுக்கு படிக்கணும். இப்போ டெட் படிக்கிறவங்க குறைஞ்சது 6, 7, 8 இந்த 3 வகுப்பில் உள்ள புத்தகத்தை மட்டும் நல்லா தரவு பண்ணாலே போதுமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் 9, 10ங்கிறத நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தெரியாமல் போகக்கூடாது. படிச்சிருந்துருக்கணும். படிச்சிருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம தமிழை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ இந்த டெட் பேப்பரில், அதாவது போன 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, இதில் மொத்தம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 6ஆப்லேருந்து ஒரு 2 மதிப்பெண்ணும் 7ஆப்லேருந்து ஒரு 3 மதிப்பெண் கேட்டிருக்காங்க. 8ஆப்லேருந்து ஒரு 9 மதிப்பெண் கேட்டிருக்காங்க. 9ஆப்லேருந்து 6 மதிப்பெண் கேட்டிருக்காங்க. 10ஆப்லேருந்து ஒரு 5 மதிப்பெண் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்புலேருந்து ஒரே ஒரு மதிப்பெண் மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக 30 மார்க் உங்களுக்கு தமிழில் கேட்டிருக்காங்க. அதிகமாக உங்களுக்கு தமிழில் கேட்ட பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ஆப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இந்த 3 தான் என்ன அப்படின்னா அதிகமான மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு மட்டும் 9 மதிப்பெண்களும், 9ஆம் வகுப்பில் மட்டும் 6 மதிப்பெண்களும், 10ஆம் வகுப்பில் மட்டும் 5 மதிப்பெண்களும் செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது 8th ஸ்டாண்டர்டுக்கு தான் அதிகமாக என்ன செஞ்சுருக்குன்னா இம்பார்ட்டன்ஸ் நம்ம இருக்குது கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ஆங்கிலமும் அதே மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் மட்டும் குறைஞ்சது அதிகமான மதிப்பெண்கள் கேட்டது 6, 7, 8 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் கேட்கல. 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் 9th ஸ்டாண்டர்டில் ஒரு 2 மதிப்பெண் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் ஒரு மதிப்பெண் கேட்டிருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7 மதிப்பெண்களும், 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7 மதிப்பெண்களும், 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலாக ஒரு 2 கிராமர் மட்டும் கேட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய 30 கொஸ்டினை. அதனால் குறைஞ்சது நம்ம 6, 7, 8 நல்லா தரவு பண்ணிடணும். டெட்டு கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 6, 7, 8 இந்த 3 புத்தகத்தை நல்லா தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா 9th 10th லேசாக மேட்டாப்பில் படிச்சு போனாலே போதுமானது. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், பாஸ் மார்க் எடுத்துடலாம். டெட்டில் நம்ம அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும் கிடையாது. பாஸ் மார்க் எடுத்தாலே போதுமானது தான். அதனால் பாஸ் மார்க்கு படித்தாலே போதுமானது. டெட்டுக்கு நியமன தேர்வுக்கு கண்டிப்பாக நம்ம கட் ஆஃப் மார்க் அதிகமாக ஜென்ரல் கேட்டகரியில் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதால நம்ம அதிகமாக என்ன பண்ணணும், அதிகமாக ஹார்ட் ஒர்க் போட்டு அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும். 110 மார்க் கண்டிப்பாக எடுத்தால் தான் நம்ம ஜென்ரலாக என்ன செய்ய முடியும், போக முடியும். டென்த்தை பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணுறது ஈஸி தான், கஷ்டம் கிடையாது, ஈஸி தான்.
ஓகே, இங்கிலீஷில் இருந்து எந்தெந்த புக்கில் இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறது ஷேகர் தட்டாத்ரி. இது 6th ஸ்டாண்டர்ட். அடுத்து ஆலிவர் ரெட்லி கம் டு தேர் எக் பிட்வீன் த மந்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச். இதுவும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் த வேர்ட் யூஸிங் த சச் ஆஸ் எ வே தேர் இன்டர்னல் மீனிங் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த ஆக்சுவல் மீனிங் அயான் அப்படிங்கிறத வந்து இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த க்ளாசரிலாம் இருக்கும் நம்மளுக்கு வந்து. இப்போ இங்கிலீஷ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு ப்ரோஸ் இருக்கும், ப்ரோஸ்க்கு அடுத்து பின்னால் வந்து க்ளாசரி இருக்கும். இந்த க்ளாசரி வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. போன திருப்பு அதிலேருந்து கூட மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. போன திருப்பு கிராமர் பார்ட் வந்து ரொம்ப கம்மி. கிராமர் கேட்கல, அதுக்கு பதிலாக ஆத்தர் நேமும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ராஸ் அதில் உள்ளதும் போயமில் உள்ளதுமே மிக்ஸ் பண்ணி கேட்டுட்டாங்க. கிராமர் பார்ட் வந்து டச் பண்ணல. கிராமரில் மொத்தமே 2 கிராமர் தான் வந்துருந்துச்சு. சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இருக்கிற க்ளாசரி, அதுக்கப்புறம் அந்த போயம் எழுதின போயத்தோட டைட்டில், அந்த ஆத்தர் ரெஃபரன்ஸ் பண்ண புக்ஸு, அதுக்கப்புறம் அவங்க அவார்ட் வின்னிங், அதுக்கப்புறம் அவங்க பயோகிராஃபி எல்லாமே நீங்கள் வந்து இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக அவங்க கேட்குற மதிப்பெண்களை நம்மளால் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். அதே போல் சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7, 8, 9, 10 இதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து ஒரு கேள்வியும், 7ஆம் வகுப்பிலிருந்து 2 கேள்வியும், 9ஆம் வகுப்பிலிருந்து 6 கேள்வியும், 8ஆம் வகுப்பிலிருந்து 12 கேள்வியும், 10ஆம் வகுப்பில் இருந்து 8 கேள்வியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு அவுட் ஆஃப் கொஸ்டின் எதுவுமே கேட்கல. எல்லாமே புக்குள்ளே இருந்தும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 6, 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 6, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 10 கேட்டிருக்காங்க. 9th 10th மொத்தமாக 7 கேள்விகள் வந்திருக்கு. ஒரு ரீசனிங் கணக்கு மட்டும் ஒன்று கேட்டிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு ஒரு 30 மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் எந்தெந்த பகுதிகளில் இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த பக்கத்தில் இருந்து கேட்டிருக்காங்கங்கிறத ஒரு வீடியோ போடுறதா இருந்தால் அடுத்த வீடியோ நம்ம ஒன்று போடுவோம். ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் கேட்பீங்க. நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க சார், நீங்கள் ப்ரூஃபோடு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரூஃபும் கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே என்ன பண்ணியாச்சு, எந்தெந்த சாப்டர் எந்த புக்கில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்தாச்சு, பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து டைம் வந்து ஒரு ஷெடியூல் வந்து பிளான் பண்ணிடுங்க. டெட்டுக்கு நீங்கள் படித்தாலும் சரி, டிஆர்பிக்கு படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நீங்கள் படித்தாலும் சரி, நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையானது என்னது அப்படின்னா ஒரு டைம் டேபிள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இந்த நேரத்தில் இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு டைம் ஷெடியூல் நான் போட்டு வச்சு நான் படிக்கணும். அப்போ படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் திங்கக்கிழமை படிக்கிறேன் அப்படின்னா திங்கக்கிழமை வந்து நான் தமிழ் படிப்பேன். சரிங்களா? இப்போ நான் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மார்னிங் செக்ஷன் வந்து தமிழ், ஈவினிங் செக்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறது வந்து மேக்ஸ் எடுத்துப்பேன். சரிங்களா? அதே செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து சயின்ஸ் படிப்பேன், மாலையில் வந்து ஆங்கிலம் படிப்பேன். அதே வெனஸ்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் தமிழ், ஈவினிங் கணிதம், மேக்ஸ் படிப்பேன். வியாழக்கிழமையும் அப்படி தான், காலையில் அறிவியல் படிப்பேன், மாலை இங்கிலீஷ் படிப்பேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். எல்லா சப்ஜெக்டும் எடுத்துன்னு வச்சுக்கூடாது, முட்டி மோதிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா படிக்கிறத கரெக்டாக படிச்சிடணும். கேள்விகள் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியணும். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் நான் தமிழ் படிச்சிருக்கேன் காலையில் இருந்து
ஈவினிங் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 6th ஸ்டாண்டர்ட் அந்த 3 பருவங்களையும் நான் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அந்த பெர் டே அந்த 1 டேயில் நான் முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு அதில் எப்படி கேள்வி கேட்டாலும் எனக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு யாராவது என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, மாற்றி மாற்றி எப்படி கேட்டாலுமே நான் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். அவ்வளோ கிளியாரிட்டியாக நம்ம படித்தா மட்டும்தான் டெட்டை வந்து கிளியர் பண்ண முடியும். டெட்டுன்னு கிடையாது, எல்லா எக்ஸாமே ஒரு கிளாரிட்டியோடு படிக்கணும். சும்மா ஏனோதானோன்னு படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், எடுக்கிறது கஷ்டம். முடிஞ்ச அளவு ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா தரவு பண்ணிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் கேட்குறாங்க, நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சாப்டர் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? 75 டேஸ்க்குள்ளே நம்ம 6, 7, 8 இந்த 3 வகுப்பில் உள்ள தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இந்த 4மே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட்டாக அடுத்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.